நிதானமான நேர்த்தியான போக்குடையவங்க அப்படின்னு இவங்கள சொல்லலாம். கள்ளங்கபடம் இல்லாத பேசக்கூடிய ஒரு இயல்பான பேச்சுடையவங்க, ரொம்ப யதார்த்தமான சிந்தனை உடையவங்க அப்படின்லாம் இவங்கள சொல்லலாம். ரொம்ப உறுதியான முடிவெடுக்க தெரிந்தவங்க அப்படின்னு இவங்கள சொல்லலாம். உண்மையே பேசக்கூடியவங்க, இதமா பேசக்கூடியவ, இங்கீதமா பேசக்கூடியவங்க, இனிமையா பேசக்கூடியவங்க, சகிப்புத்தன்மை நிறைந்தவங்க அப்படின்லாம் இந்த ராசிக்காரங்கள சொல்லலாம். ரிஷபராசி. இந்த ரிஷபராசி அப்படிங்கிறது நல்ல ஒரு நினைவாற்றல் பொருந்திய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். நேர்த்தியாக சிந்திக்கக்கூடியவங்க, வாழ்க்கை பாதையை ரொம்ப ரசித்து கொண்டுட்டு போகணும் அப்படின்னு தெரிந்தவங்க, பொருளாதாரத்தில் கூட நல்ல ஒரு மேன்மையை பெறணும் அப்படிங்கிறதுக்காக கடினமாக உழைக்கக்கூடியவங்க, நிலையான வாழ்க்கை அப்படின்னு ஒன்று அடையணும் அப்படிங்கிறதுக்காக அதிகம் பாடுபடக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். பொன் பொருள் ஆடை ஆபரணங்களை நிறைய வாங்கணும் அப்படின்னு கொஞ்சம் ஆசைப்படக்கூடியவங்க, ரொம்ப பாசமானவங்க அப்படின்லாம் இந்த ரிஷபராசி அன்பர்களை நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி விட்டு கொடுக்குற மனப்பான்மை உள்ளவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஒரு உணவு பிரியர்கள் அப்படின்னு கூட இவங்களை சொல்லலாம். சரி, இவங்களை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வருகின்ற வாரம் எப்படி அமைய போகுது, என்னென்ன மாற்றத்தை தரப்போகுது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பான வாரமாக உங்களுக்கு அமைந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த ரிஷபராசி அன்பர்களோட இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. இந்த ரிஷபராசி என்பர்கள் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக பேச தெரிந்தவங்க. நில ராசி ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப நிதானமாகவும் இருக்க தெரிந்தவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களால் இவங்க தான் அதிக இடத்துல ஏமாறக்கூடிய ஒரு சூழலை பெரும்பாலும் இவங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். அவசர முடிவுகள் இவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனையை கொடுக்கும். எதையுமே வெளிப்படையாக பேச தெரிந்த இவங்களுக்கு அவசர முடிவுகள் நிறைய ஏமாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். எதையுமே வாதிட்டு சாதிக்கக்கூடியவங்க இவங்க. ஏன்னா சுக்கிரன் பேச்சு திறனுக்கு வல்லவர். அதனால் பேசிய பல காரியங்களை சாதிக்கக்கூடிய இவங்களுக்கு நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அவசர முடிவுனால நிறைய இடத்துல ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். எப்பவுமே சோம்பல் இல்லாமல் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். விசுவாசமானவங்க, வியாபாரத்தில் கூட நல்ல ஒரு வெற்றியை பெறக்கூடிய ஒரு ராசி இந்த ரிஷபராசி அப்படின்னே சொல்லலாம். தாய்க்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முதலால நிற்கக்கூடியவங்க இவங்களாக தான் இருப்பாங்க. தாய் பாசத்தை அடிச்சிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாகவும் இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். குடும்ப கௌரவத்தை காப்பாற்றக்கூடியவங்க அப்படின்னு இந்த ரிஷபராசி என்பர்களை சொல்லலாம். குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக ஒவ்வொரு விஷயத்தையும் அதிக நுணுக்கத்தோடு ஆராய்ந்து செயல்படக்கூடியவங்களா இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய மனைவி வந்ததுக்கு அப்புறம் ஒரு சறுக்கு ஏற்பட்டிருக்கு உங்களுடைய வாழ்க்கையில். ரிஷபராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன ஏமாற்றங்களை நீங்கள் சந்திச்சிங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி, இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரம் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற வாரத்தோட கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். ரிஷபராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக நிலை வைத்து பார்க்கும்போது தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் தற்போது வக்கரகமாகி இருக்கிறார். சுகஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 4 கிரகங்கள் அஷ்டமத்தில் அமர்ந்திருக்கு. தொழில் ஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும் கிரக அமைப்புகள் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் வருகின்ற வாரத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் கிரக கூட்டணிகள் இருக்கிறதுனால எதுலேயுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. எந்த ஒரு வேலையை பற்றியுமே அதிகமாக யோசிக்கிறத இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஒரு சிலருக்கு கனவு போன்ற பிரச்சனைகள், ஒரு விஷயத்தை போட்டு மீண்டும் மீண்டும் அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறதுனால
ஒரு சில மன அழுத்தம் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கொஞ்சம் வரும். கவனமாக இருக்கிறது நல்லது. ஒரு சிலருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா பண தேவை கொஞ்சம் அதிகமாகும். அதனால் கூடுதலாக கொஞ்சம் உழைப்பீங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தூங்காமல் கூட உழைப்பீங்க. அதனால் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள்லாம் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. சூரியன் சஞ்சாரம் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால வெளியிலேருந்து வரக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி இருக்கும். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில் இந்த ரிஷபராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். குடும்ப உறவுகள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி குடும்ப உறவுகளுக்கு ஏதாவது ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஏற்படும். அதான ஆரோக்கிய ரீதியாக பிரச்சனைகள் வர்றதுனால திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் கொஞ்சம் வரும். கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஒரு சில ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கடன் விவகாரங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாருக்கிட்டையாவது போய் கடன் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஜாமீன்லாம் போடாதீங்க. அதே மாதிரி கையெழுத்து போடும்போது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத படித்து பார்த்துட்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் கையெழுத்து போடுறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். தொழில் ஸ்தானத்தில் மற்ற கிரகங்களுடைய கூட்டணி அமர்ந்திருக்கிறதுனால வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம். லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வெளி நபர்களுடைய தொடர்பு சின்ன சின்ன இடையூறை ஏற்படுத்தும். அதனால் வெளி விவகாரங்கள்லாம் கொஞ்சம் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் கொஞ்சம் தலையிடாதீங்க. அதேமாதிரி குடும்ப ரகசியங்களை மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்க வேண்டாம். பழைய பாக்கி ஏதாவது வசூலாகாமல் இருக்குது அப்படின்னா கூட அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் போய் கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டாங்க, தடைபடும். கடன் வாங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால கொடுத்த கடனை கூட போய் திருப்பி கேட்டிங்கன்னா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பெருசாகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுகிறது நல்லது. ஓரளவுக்கு அனுகுணமான பலன் கிடைச்சாலும் கூட சக ஊழியர்களால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இடையூறுகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக எல்லாருக்கிட்டையும் பழகிறது ரொம்பவும் நல்லது. பேச்சில் நிதானம் இருங்க. நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. தடிமனான வார்த்தைகளை டக்குன்னு பேசிட்டீங்க அப்படின்னா ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ரிஷபராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மனசஞ்சலம் இந்த காலகட்டத்தில் அப்பப்போ ஏற்படும். அக்கம் பக்க உறவுகளால், குடும்ப உறவுகளால் ஒரு சில இடத்துல மனக்கசப்பை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் சிறப்பாக இருக்குது. மேலதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் காமெடியாக பேசுகிறங்கிற பேரில் தடிமனான வார்த்தைகளை பேசிடுவீங்க. அதனால் கொஞ்சம் பிரச்சனையை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதிய புதிய வாய்ப்புகள் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதோடு கூட சக கலைஞர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அதன் மூலிமா சில புதிய ஆர்டர்கள் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். நான் இதை செய்வேன் அதை செய்வேன் அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் ரொம்ப போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் முடிந்த அளவுக்கு யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. ரிஷபராசி மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆசிரியரோட அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். சக மாணவர்கிட்ட பழகும் போதும் பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பழகுங்க. கல்வியில் நீங்கள் எடுக்கிற முயற்சியில் சின்ன சின்ன தடைகள் வரும். மேல் கல்விக்காக படிக்கிறீங்க அப்படின்னா அதிலெல்லாம் சின்ன சின்ன தடைகள் வரும். கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா வெற்றி கிடைக்கும். ஆனாலும் இந்த காலகட்டத்தில் பெருசாக எதையும் சாதிக்க முடியாது. உங்களுக்கு ஏதாவது படிப்பு ரிலேட்டடாக ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கோங்க. அல்லது உங்களுடைய பெற்றோர்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கிறது நல்லது. மனம் கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலையிலே இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதனால் ஒரு தெளிவாக படிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இந்த ரிஷபராசி மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் மனதை ரிலாக்ஸாக வச்சுக்க பாருங்கள். விளையாட்டில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க. விளையாட்டில் கொஞ்சம் மனம் போகும்போது மனம் கொஞ்சம் லேஸ் ஆகும். ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வேலை நிமித்தமாக எங்கேயாவது வெளியில் செல்வீங்க. குடும்பத்தோடு செல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் ஒரு சில ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சியை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகள் இந்த காலகட்டத்தில் டக்குன்னு கிடைக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் புதிய ஆர்டர்கள் கொஞ்சம் கிடைக்கும். அந்த புதிய ஆர்டர்களில் பெறத்துக்காக கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு விருப்பமில்லாத ஒரு சில இடமாற்றங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம்.
கடந்த காலத்தை விட இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். தொழிலை விரிவுபடுத்தினீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்துக்குள்ளே இருந்த அந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். பிள்ளைங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர்னு மருத்துவ செலவுகள் வரும். அதற்காக கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். உறவினர்கிட்ட நண்பர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லது. டக்குன்னு தடிமனான வார்த்தைகளை விளையாட்டாக பேசிடுவீங்க. அது மற்றவங்களுடைய மனதை புண்படுத்தும். அதனால் ஒரு சில இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். கவனமாக இருக்கிறது நல்லது. ரிஷப ராசியில் மிருகசீரிடம் 1-2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மனதில் ஒரு நிம்மதியும் ஆனந்தமும் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு காரியத்தையுமே செய்து முடிக்கணுங்கிற ஒரு உத்வேகத்தோடு இந்த காலகட்டத்தில் இறங்குவீங்க. எடுக்கிற காரியம் ஓரளவுக்கு சக்ஸஸாக முடியும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் முடிவுகளை எடுக்கும்போது மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க. முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது மற்றவங்ககிட்ட கலந்து ஆலோசிச்சிங்கன்னா ஓரளவுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு வீண் அலைச்சல் ஏற்படும். மாணவர்களால் பெருசாக இந்த காலகட்டத்தில் வளர்ச்சியை எதிர்பார்க்க முடியாது. சின்ன சின்ன மனக்கவலைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சக மாணவர்களால் ஏதாவது ஒரு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரும். வாக்குவாதம் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் ஏற்படும். கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் செவ்வாய்க்கிழமை அன்று வீரபத்ர சுவாமியை வழிபடுங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும். மனதில் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை பிறக்கும். எடுக்கிற காரியங்கள்லாம் ஓரளவுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். செவ்வாய்க்கிழமையில் வீரபத்ர சுவாமியை வழிபடுங்க. நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.